வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே அழகாக இருக்கணுன்றது ஒரு ஆசை உண்டுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சில முக்கியமான பொருட்களை வச்சு ஒரு க்ரீம் மாதிரி தயாரிக்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னெல்லாம் வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல காய்ச்சாத பச்சை பால் வச்சுருக்கேங்க. டீஸ்பூனில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கெசகெசாவை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம் ஒரு 3 வச்சுட்ருக்கேன். அப்புறம் இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ப்ளைன் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கெசகெசாவை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ஏதாவது டஸ்ட்டு எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்புறம் பாதாமே நல்லா கழுவி ஊற வச்சிட்ருக்கேன். அப்புறம் வெறும் பசும்பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட காய்ச்சாது எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நைட்டெல்லாம் ஊற வைக்கணுங்க. பாதாமையும் உங்களுக்கு கெசகெசாவையும் ஊற வைக்கலாம். பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாதாம் இருக்கு இல்லைங்களா, பாதாம் தோலை உரிச்சிருக்கேன். தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறேன். அப்புறம் நம்ம கெசகெசாவும் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டு அப்புறம் இந்த ரா மில்க்கையும் போட்டு இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா பால் ஊற்றி அரைச்சிட்டு வரணும். என்னதான் பாதாமையும் கசகசாவையும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தோம். அதனால் பால் ஊற்றி நான் நல்லா அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இப்படி தான் அரைக்கணும். இன்னும் நல்லா அரைக்கணும். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துருக்குறோம். கசகசா, பாதாம், பால் இப்போ 3யும் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணலாம். ஒரு கிண்ணத்தில் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன். அந்த அரைச்ச விழுதை ஒரு இதில் வடிகட்டியில் போட்டு நம்ம நல்லா வடிகட்டலாம். அதை நல்லா அழுத்தி விடணும். ஏன்னா நம்ம பால் போட்டிருக்கோம், கெசகெசா போட்டிருக்கோம், பாதாம் போட்டிருக்கோம். அதை நல்லா அழுத்தி விட்டோன்னா நல்லா அந்த இதெல்லாம் இறங்கிடும், எசன்ஸ்லாம். வடிகட்டியாச்சு. நல்லா வடிகட்டி அதை நல்லா அழுத்தி விட்டுறணும். விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு க்ரீம் மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். க்ரீமாக இருக்கும், நல்லா குழன்னு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இது என்னென்னா, பால் போட்டு நல்லா பண்ணியிருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். நான் ஏன் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப செஞ்சு வைக்க வேண்டாம். ஏன்னா இது பாலில் ரெடி பண்ணுறது. இது அப்படியே நீங்கள் இதில் வேறு என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் போடலாம். ஜெல் போட்டு நல்லா இது பண்ணணும். நல்லா கலக்கினா தான் அந்த ஜெல் இதோட நல்ல மிங்கிள் ஆகும். அப்புறம் விட்டமின் இ டேப்லெட்டும் இதில் யூஸ் பண்ணலாம். நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணல. ஏன்னா இப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது பாருங்கள், அது ஒத்துக்காது. இவ்வளோ தான் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல கெட்டியாக க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா, பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. க்ரீம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கேன். கழுத்தெல்லாம் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hour கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுட்டு நல்லா காயட்டும். ஏன்னா இது ஒன்றும் இல்லை, பால், கெசகெசா, பாதாம் தான். அதில் உள்ளுக்குள்ளே கூட எடுப்போம் இல்லையா, இது ஒன்றும் செய்யாது. நான் உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு காட்டுறேன். ஓகேவா, ஒரு 1/2 hour தாங்க வச்சுருந்துட்டு நல்லா கழுவிட்டேன். பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்ட்டு. நான் சாதாரணமாகவே முகத்துக்கு எதுவுமே போட மாட்டேன். அதனால் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போது சின்ன வயசுக்காரங்கெல்லாம் போடலாம். இதனால் என்ன ஆகும்னா, அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட மறைஞ்சிரும். சுருக்கம், ஏஜ்டு பர்சனுக்கு சுருக்கமாகுது பார்த்திங்களா, அவங்களாம் கூட இந்த க்ரீமை போடலாம். நல்லா இழுத்து பிடிக்கும்போது உங்களுக்கு ஸ்கின் நல்லா டைட்டாகும், நல்ல கலர் கொடுக்கும்.
உங்களுக்கு பாலை பற்றி நிறைய தெரியும். பால் ரொம்ப நல்லது தான். அதே சமயம் பாதாமும் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கெசகெசா வந்து நம்ம ஸ்க்ரப்பருங்க, அதை முகத்தில் போட்டு தேய்க்கும் போது உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கூட வெளியேறிடும். நீங்கள் ஒரு நாள் போட்டால் சரியாகாதுங்க, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும். இது வந்து பால் போட்டு பச்சையை வைக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இந்த மாதிரி க்ரீம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த கழுத்து பக்கம்லாம் இருக்குது பாருங்கள், இந்த கருப்பெல்லாம் போயிடும். இந்த செயினெல்லாம் போட்டு கருப்பாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போயிடும். இது நைட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒன்றும் சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஃபேஷியல் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்களே பண்ணனாலே பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி.